மிர்ச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரெண்டாவது, எதிர்கட்சியா இருக்கக்கூடிய நம்மெல்லாம் வந்து தேர்தல் ஆணையத்தில் பதிவு கேட்டோம்னா முதல்ல அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டு இரண்டாவது நம்ம கொடுக்குறாங்க. இப்போ அதே மாதிரி நேற்று வந்து தேர்தல் பிரச்சாரம் எங்களால் பண்ண முடியல, இன்னைக்கு காலையில் பண்ண முடியல. நீங்க வந்து எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து இன்னைக்கு வந்து மனு கொடுத்துருக்கோம், கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம், புகார் செய்திருக்கிறோம். அதுக்கு நம்மளும் வந்து என்னன்றது எடுத்துன்னு பார்ப்போம். இல்லை, திமுக வந்து அதிமுக இங்கே பலமாக இறங்கிட்டாங்க. கூட்டணி கட்சிகள் ஆதரவோடு ஒரு வெற்றிக்கான தொனி வர தொடங்கிட்டுது அப்படின்ன உடனே இது மாதிரியான பின்பக்கமான மறைமுக சூழ்ச்சிகளை செய்துட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் செல்லுபடியாகாது. மக்கள் பத்தியில் போய் சேர ஆரம்பிச்சிட்டோம். இதை வந்து தலைமைக்கு எடுத்து சென்று இதை வந்து என்ன செய்யணும் முடிவெடுத்து கண்டிப்பாக மாநில தலைவர்கிட்ட சொல்லி கேட்க சொல்லி தேர்தல் நடத்துவதற்கு 10 நாளுக்கு முன்பு டாஸ்மாக் கடைகள் மூடணும் கோரிக்கை வச்சிருக்காங்க. அது கொடுத்திருக்கிறேன். அது நியாயமான ஒரு கருத்து தானே. டாஸ்மாக் திறந்து வச்சுட்டு வந்து தேர்தல் நடத்தும் போது வன்முறைகள் தோன்றலாம், பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த சூழ்நிலை தமிழகமே நல்ல சிறந்த வரவேற்பு தான். இந்த தொகுதிக்கு வரப்போ சிறந்த வரவேற்புடன் அந்த இலகபாமா அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு வந்து பிரகாசமாக தெரிகிறது என்று நான் சொல்றேன். திமுகவை விமர்சித்து பேசிருந்தீங்க. ஆமா, விஜய் போட்டிடுறாரு. விஜய் அவர்களை விமர்சிச்சோ இல்ல அவரை பத்தி எதுவுமே பேசல, என்ன காரணம் அப்படின்னு இல்ல இந்த இடத்துல பேசலைங்க. இன்னும் 4 பாயிண்ட் இருக்குல்ல, பாயிண்ட் வேற வேற பேசுவோம் இல்லையா. ஆமா, அனைத்து வேட்பாளர்களையும் வந்து குறித்து பேச வேண்டும், அனைத்து கட்சிகளை பற்றி குறித்து பேசதான் வேண்டும். அதுக்கு வந்து அங்க போய் பதில் சொல்லுங்க. விஜய் ஏற்கனவே பாஜக கூட்டணியில் இருக்காரு, ஒரு பி டீம் அப்படின்ற ஒரு நரேட்டிவ் இருக்கு. அப்படியே எனக்கு புதுமையா ஒரு செய்தியை சொல்றீங்க. அதனால நீங்க அவரை தவிர்த்துட்டு அவருக்கு ஆதரவா இருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. அவர் நான் தவிர்க்கவே இல்லை. முதல்ல இருந்து அவர் கட்சி துவங்கியது முதல் அவர் வந்து முதல்வராக இருக்கட்டும், பிரதமராக இருக்கட்டும், அவர் எப்போது வந்து அவர் வயதுக்கு மீறி அனுபவத்துக்கு மீறி பேசினாரோ அவரை தாக்கி கொண்டிருப்பது நான் மட்டும்தான். அதனாலதான் இந்த கேள்வி. இந்த தொகுதியில வந்து பேசுறேன்னு தொகுதியில் வந்து பேசுறது இல்லை. இந்த இடத்துல முக்கிய பாயிண்ட் முதல்ல இலகமாமா அவர்களை பற்றியும் அவர்களுடைய செயல்பாடு பற்றியும் முதல்ல எடுத்துரைத்து விட்டு, ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கின்ற 10 லட்சம் கோடி, அதாவது 10.7 லட்சம் கோடி, அது எப்படி அது வந்துச்சு, அந்த 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் எப்படி ஆச்சு, இதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும், நீங்கள் என்ன ஒரு வளர்ச்சி திட்டத்திற்காக இதை பயன்படுத்தினீர்களா இல்லையா, அப்படி பயன்படுத்தினீங்களா, லாபம் வந்திருக்குமே, லாபம் வந்திருந்தால் அது குறைஞ்சிருக்கணுமே, கல்வி கடனை வந்து நிராகரித்து தள்ளுபடி பண்ணியிருக்கலாம், இவ்வளோ விஷயம் பண்ணாமல் ஏன் அப்படி இருந்தீங்கன்னு கேட்டுட்டு. இதே தொகுதியில் பிரச்சாரம் பண்ணுறதுனால ஒரு கேள்வி. விஜய் அவர்கள் 2 தொகுதியில் போட்டியிருந்ததை எப்படி பார்க்குறீங்க? பெரம்பூர், திருச்சியில் பலரும் இதுக்கு முன்னாதாரம் இருக்கிறது. சிலர் வந்து 2 தொகுதியில் நின்று இருக்காங்க, நிற்கலன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்க கட்சிக்காரங்களுக்கு 4 இடத்துல நிற்போன்னு சொன்னதான் வேடிக்கையாது. அவர் வந்து விஜய் வந்து பல வாக்குறுதிகளை முன்வைக்கிறாரு. இலவசங்களை வந்து பல மக்கள் மத்தியில் போய் சேரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஏற்கனவே வந்து இலவசத்தை எதிர்ப்பவன் நான் சொன்னார். இப்போ அவரும் இலவசம் சொல்கிறாரு. வீடு கொடுத்துருவேன், பைக் கொடுத்துருவேன்னு சொல்கிறாரு. எப்படி கொடுப்பாரு? அதில் 10 லட்சம் கோடி கடனை எப்படி வந்து அதை வந்து தள்ளுபடி செய்வதற்கு, அதை வந்து சீர் செய்வதற்கு அதை திட்டம் வச்சிருக்காரு. அது இல்லை. எந்த கொள்கையும் கோட்பாடு இல்லாமல் எதாக இருந்தாலும் அது அரசியலாக்குவது மட்டும்தான் அவர்கள் கட்சியில் ஒரு நோக்கமாக இருக்கிறது. இப்போ பல பேர் என்ன போகிற இடத்துல ஜனநாயகத்தை பற்றி கேட்டுட்ருக்காங்க. ஜனநாயகம் என்பது ஒரு திரைப்படம். அது வெளிவரதுக்கு முன்பு வெளிவந்தது அனைவருக்கும் ஒரு சோகமான ஒரு நிகழ்வு தான். அது எனக்கு ஏற்பட்டிருக்கு. ஜகுபாய் படத்துக்கு வந்து 2 நாள் ரிலீஸுக்கு முன்னாடி இந்த படம் வந்து வெளியிடப்பட்டது. அப்போ வந்து நாங்கள் வந்து சைபர் கிரைமில் சொல்லி அங்கே அன்றிருந்த ஆட்சியாளர்களிடம் சொல்லி அந்த வந்து கமிஷனை வந்து நடவடிக்கை எடுக்க சொன்னோம். அதுதான் சொல்ல முடியும். ஏன்னா அது உங்கள் கைவசம் இருப்பது, அது சிபிஎஃப்சி கையில் போய் கிடையாது. ஹார்ட் டிஸ்க் அது எப்படி போகும்? சென்சார் நீ போட்டு காமிக்கிறீங்க, பார்க்க சொல்லி கொடுக்க முடியாதுங்க. ஹார்ட் டிஸ்க் இஸ் வித் யூ, நீங்கள் போட்டு தான் காமிக்க முடியும். இப்போ எனக்கே கியூப் வீட்டில் வச்சுருக்கேன். வீட்டில் சில திரைப்படங்கள் என் நண்பர்கள் அந்த படத்தை வந்து தியேட்டர் போய் பார்க்காட்டி வீட்டில் வந்து எனக்கு கனெக்ஷன் கொடுத்து என் மெயில் ஐடி கொடுத்து கியூப்னு ஒன்று இருக்குல்ல எக்யூப்மெண்ட், அது வீட்டில் படம் பார்ப்போம். அதுக்கு உரிய நேரம் கொடுக்கப்படும். 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் படம் போகுதுன்னா ஒரு 3 மணி நேரம் கொடுப்பாங்க. இல்லாட்டி ஒரு 5 மணி நேரம் கொடுங்க, கொஞ்சம் லேட் ஆயிரும் நீங்கள் வரதுக்குன்னா கூட 5 மணி நேரம் கூட அவ்வளோதான் கொடுப்பாங்க. இதை உட்காந்து ஒருவர் வந்து அதை வந்து படப்பிடிப்பு மாதிரி உட்காந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பிரிண்ட்டை போட்டு எடுத்து கொடுக்க முடியுமா? நியாயத்தை பேசுது. அது தண்டனை, யாராக இருந்தும் தண்டனை தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். ஆனால் தேவையற்ற அரசியலாக்கி இது எல்முருகன்ஜி அவர்களுக்கும் சிபிஎஃப்க்கும் வந்து தொடர்பு சொல்வது அபத்தமான குற்றச்சாட்டு.
உங்களுக்கு வேற எதுவும் அரசியல் பேச தெரியல, இதை மட்டும் பேசிட்டு போயிட்டு இருக்கீங்க. அவரை பற்றி எது சொன்னாலும் அவர் வந்து இது வந்து இதை பற்றி மாற்று கருத்தாக அரசியலாக்கி கொண்டிருக்காரு ஒழிய வேற பேசுறதுக்கு அவர்கிட்ட ஒன்றும் கிடையாது. பயந்து போய் கார்ல போற இடத்துல எல்லாம் வந்து ஒரு கூட்டம் வந்து பயங்கரமா பாத்தீங்களா, நீங்களே தான் செய்தியாளர் தான் போடுறீங்க. 40-50 பஸ் வந்து 300 ரூபா கொடுத்து கூட்டு வந்ததை நீங்க தானே காமிச்சீங்க, நானா காமிச்சேன். அவர் காசு கொடுத்து வர கூட்டம் தான் சொல்றீங்களா? அவருக்கு கூட்டங்கள் வரதான் செய்யும். இப்போ வந்தோம், இங்க வந்து நிக்கிறாங்க மக்கள், வந்து ஆர்வமா வந்து பாக்குறாங்க, என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்கறாங்க. இந்த மாதிரி கூட்டங்கள் தான் எல்லா இடத்துலையும் வரும். 1996ஆம் ஆண்டில் நான் வந்து மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். அப்போ வந்து ஒரு அசம்பாவிதம் கூட நடந்தது கிடையாது, ஒரு அசம்பாவிதம். இதோட பெரிய பெரிய கூட்டம்லாம் பார்த்தாச்சு. வேணா உங்களுக்குலாம் வீட்டுக்கு வந்தீங்கன்னா நான் ஒரு நாள் நல்லபடியாக நிம்மதியாக சாப்பிட்டுக்கிட்டு எல்லா பழைய ஒளி நாடகங்களும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இதோட பிரம்மாண்டமான கூட்டத்தை எல்லாம் சந்திச்சிருக்கோம். ஒரு அசம்பாவிதம் நடக்காது. நீங்கள் யூஆர் நாட் இன் கண்ட்ரோல். நீங்கள் உங்கள் மக்களை பார்த்து சொல்வதற்கு உங்களுக்கு தைரியம் கிடையாது. நீங்களே 41 பேர் இவ்வளோ பேர் நீ கேட்டனால சொல்கிறேன். இந்த தொகுதிக்கு வந்து இப்போ அவரை பற்றி பேச வேண்டாம். 41 பேர் இறந்ததற்கு நீங்கள் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு துக்கம் விசாரிப்பாங்களா? அதை விட ஒரு ஈரமான ஒரு செயல் இருக்குமா? என்ன வாட்ஸ் கைண்ட் ஆஃப் லீடர் இஸ்? துக்க வீட்டுக்கு போகிறோம், ஒரு 4 பேர் செல்ஃபி எடுக்க வந்தா, டேய் எங்கடா வந்திருக்கேன் அப்படின்றாங்க அப்படின்னு சொல்ல முடியாதா? அப்போ உங்களுக்கு வந்து யூ டோன்ட் ஹவ் கண்ட்ரோல் ஓவர் யுவர் ஓன் ஃபேன்ஸ். சார், அவர் வந்து பிரச்சாரத்துக்கு தொடர்ந்து போறாரு. ஒரு நாள் பிரச்சாரத்துக்கு போறாரு, 2 நாள் 3 நாள் லீவ் விட்டுறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அவர் அதை தான் கேட்கணும். அந்த லீவ் விடுற விஷயம்லாம் எனக்கு தெரியாது. எதுக்காக லீவ் விடுறாரு அவர் தான் கேட்கணும். ஏன்னா அவருக்கு இந்த மாதிரி செயல் தான் முதல் முறையாக பண்ணுறாரு இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் வந்து மக்களை வந்து பார்க்குறாரு. எல்லா ஊருக்கும் போகிறார். ஊரில் டயர்டானாலும் ஆயிடலாம், சொல்ல முடியாது. நிறைய இடத்துல போறாரு, சில இடத்துல வந்து பேசாமலே வந்துடுறாரு. மக்கள் பார்த்துட்டு மக்கள் வந்து அவரை பார்க்க வந்திருக்காங்க. பார்க்க வந்தவங்களும் கையாட்டிட்டு போயிடலாம் நினைச்சிருக்கலாம். பேசாமையே வாக்குகளை சேகரிக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி, அது புதிய ஸ்ட்ராட்டஜியாக எனக்கு தெரியுதுங்க. அது எப்படிப்பட்ட ஸ்ட்ராட்டஜி எனக்கு தெரியாது. மக்களிடம் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன உங்கள் கொள்கை கோட்பாடு என்ன, நீங்கள் மக்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க, இதை சொல்லாமே வாக்கு வாங்கிடலாம். பொம்மையை எடுத்துகிட்டு போய் நிற்க வைக்கிறாங்க, ஹாலோகிராமில் வந்து காமிச்சு பண்ணிடலான்னு பார்க்குறாங்க. அப்போ நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு வேளை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, டெபாசிட் இழக்க போகிறீங்க. அது வந்து போகிறது பொம்மை அனுப்பிச்சுடுவீங்களோ? நியாயமாக நடந்துக்க சார். ஒரு புதுவாக, அதாவது நாளைக்கு வந்து மக்கள் ஒரு சிறந்த தலைவரை எதிர்பார்க்குறாங்கன்னா, சிறந்த தலைவரை உருவாக்குன்ற மத்திய மாநில நாங்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கோம். we have to create a leader for the future society. ஃப்யூச்சர் லீடர் இப்படி தான் இருக்கணும்னு வந்து சுட்டி காட்டி ஒரு தேவை. இந்த மாதிரி ஒரு செயல்பாடெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்கள் தளபதியை பற்றி பேசுனீங்கன்னா அருவாளால் சிறி வீர வேண்டாம். அதுதான் ஜனநாயகமா? அதான் அவங்க ஜனநாயக படமா? சார், அவர் வந்து திமுகவுக்கும் டிவிகேக்கும் தான் போட்டின்றாரு. ஆனால் விமர்சிக்கிறது பாஜகவை சேர்த்து விமர்சிக்கிறாரு. ஒரு இடத்துல கூட அதிமுக பேரை வந்து எங்கேயுமே அவர் பயன்படுத்துறதே இல்லை. இந்த 3 கட்சி திமுக பாஜகவை தவிர. அதுக்கு என்னன்னா, இப்போ வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதி செய்யப்பட்டு நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்றது எங்களுக்குலாம் தெரியுது. அப்போ ஒருவேளை அவரை பற்றி எதுவும் சொல்லி வம்பளை மாட்டிக்கூடாதுன்னு நினைக்கிறாரு என்னவோ தெரியும். அவர் மறுபடியும் ஊட்டியில் போய் கை கட்டி நிற்கிற மாதிரி நிற்க வேண்டிய நிலைமை வந்துடக்கூடாது. மக்களுக்காக அரசியலுக்கு வரேன்னு சொன்னாரு. எல்லாருமே மக்களுக்காக தான் வராங்க. திரைத்துறையில இருந்து விலகிறேன்னு சொன்னாரு. மறுபடியும் ஒரு படம் நடிக்க போறாரு. மறுபடியும் திரைத்துறை அது அந்த முடிவு அவர் தான் எடுக்கணும். அவர் திரைத்துறைக்கு விலகிறது, திருப்பி வர்றது. அது நானே 5 வருஷம் ஹாலிடே எடுத்தேன். நான் அரசியல் முழுமையாக இருந்து அந்த பணிகளை செய்து கொண்டிருந்தேன். சட்டமன்றத்துக்கு போனேன், நாடாளுமன்றத்துக்கு போனேன். அது முழுமையாக நடிக்க முடியாட்டி, அவங்க கால்ஷீட் கொடுத்து நடிக்க முடியாட்டி நம்ம ஒதுங்கி இருக்கோம். திரும்பி வந்து நடிக்கக்கூடாதுன்னு சொல்லி, தட் இஸ் ப்ரொஃபஷன், யூ மைட் ஆக்ட் அகைன். திரும்பி ஆக்ட் பண்ண வந்தாலும் வருவார், தெரியல. எந்த சமயம்